ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை தரக்கூடிய வகையில் நமக்கு ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். சந்திரன் நகரக்கூடிய நாள் தான் நமக்கு தினப்பலனை சொல்லுது. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். நமக்கு லாப ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால, சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பலன் என்பது குழந்தைகளோட குதூகலம், மனசுக்கு இனிய நிகழ்வுகள், நட்பு பாராட்டுதல், மூத்த சகோதர சகோதரி வரை, பெற்றோர்கள் வகை, சுபகாரியங்களுக்கான இதெல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ சந்தோஷமான நாளாக இருக்கும். சுக்கிரனுடைய தொடர்பு சனியினுடைய தொடர்புலையும் இருக்குது. இருந்தாலும் கூட நமக்கு அந்த 11ஆம் இடத்துக்கு அந்த 10ஆம் இடம் ஒரு சப்போர்ட் தான். அதனால் ஒரு அந்தஸ்து கௌரவம் கெடாமல் இன்றைக்கி நாள் போகும். ஜூன் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். காலையில் முதல் நாளே மாலையிலேயே 5 மணிக்கே தொடங்கிடுது. 5:38க்கு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறார். சூரியனை போல பலன் தர்றார். சூரியன் நம்ம லக்னத்தில் ராகுவாக செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கி நம்முடைய முயற்சிகள், ஆன்மீக ஈடுபாடுகள், கமிஷன் வகை தொழில்கள், மூளை உழைப்பு, போதனா மார்க்கம், லாஜிஸ்டிக்ஸு இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். அரசு சார்ந்த தொழில்கள், அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், பொதுஜன தொடர்பு சார்ந்தது, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். திங்கட்கிழமை ஜூன் 23 இந்த மதியம் 3:16 வரைக்கும் இங்கே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கி சுப செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொடுத்த பணத்தில், சேமித்து வச்ச பணத்தில் ஏதாவது ஒரு செலவு பண்ணுறது, அது சுபமாக பண்ணுறது. சில பேருக்கு பிரயாணங்களை கொடுக்கும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், பிரயாணங்கள் இது சம்மந்தப்பட்டதிலும் நன்மையை கொடுக்கும். சந்திரன் யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதோ அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஜாதகராக இருப்பார். அதே போல் தேவையில்லாமல் நமக்கு ஒரு தைரியத்தை இழப்பவராக இருப்பார். ஒரு எதையும் ஸ்டேபிள் மைண்டோடு செய்யக்கூடிய தன்மை இல்லாமல் இருப்பார். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் சந்திரனாக வருவது அது சிரமங்களை நம்ம அன்றாடம் ஒவ்வொரு திசையிலையுமே சந்திரன் தான் இன்வால்வ் ஆகிறார். நமக்கு எந்த திசை வந்தாலுமே சந்திரன் இல்லாமல் அந்த திசை இல்லை. சந்திரன் தான் திசைக்கு அதிகாரி. அதனால் அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் சுயமுயற்சியால் தன்னை பலப்படுத்திக்கணும். பலவீனத்தை குறைத்து பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன மார்க்கமோ அதை பார்க்கணும். மதியம் 3:16க்கு மேலே திங்கட்கிழமை இந்த ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு நண்பகல் 12:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். இது 2 பாதம் இதில் இருக்குது. ரிஷபராசியில் 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. செவ்வாய் நமக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கார். சிம்ம ராசியில் 3ஆம் இடத்துல கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஏதாவது மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுக்கிறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். ஏன்னா இந்த உபநட்சத்திர சனியினுடைய கான்செப்ட் அந்த தகவல் தொடர்புக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அதே மாதிரி தம்பி தங்கைகள் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சில சிரமங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் இறை வழிபாடு பண்ணிட்டோம்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு நல்ல நாள். ஜூன் 25 புதன்கிழமை காலையில் 10:40 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷ இருந்து அதுக்கப்புறம் திருவாதிரை தொடங்குகிறது. நம்ம லக்னத்தில் தான் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த ராகு என்பவர் நமக்கு 9ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும், குரு நம்ம லக்னத்திலையும் இருக்கிறாரு. இந்த ராகு குரு பரிவர்த்தனை சார மாற்றத்துக்காக தனி பதிவுகள் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1-9ங்கிறது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான். இப்போ ராகு குருவை போலையும் செயல்படுறாரு. சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால
இன்றைக்கி வந்து மூளை உழைப்பு சார்ந்த வகையில் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு கமிஷன் வகை தொழில் பார்க்குறீங்க, அல்லது கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு முக்கியமான லீடு கிடைக்கும். ஜூன் 26 வியாழக்கிழமை காலையில் 8:46க்கு புனர்பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம் தான். இந்த குருவானவர் மறுபடியும் ராகுவாகவும் செயல்படுறதுனால ஆன்மீகத்திற்கும் பூர்வீக ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் தந்தை பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதை நடத்துறதுக்கும் பிரியப்பட்டவர்களோடு பழகுவதற்கும் இது நல்ல சிறப்பான நாளாக இருக்கிறது. மறுநாள் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை காலையில் 7:21க்கு பூச நட்சத்திரம். 2ஆம் இடமான கடகராசிக்கு சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. சனி 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறது வந்து சிறப்பு தான். தொழிலுக்கு பலம் கொடுக்கும். அதே போல் நமக்கு சில பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரு சம்மந்தப்பட்டது, வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறது, மற்றும் நம்ம ஃபீல்டை மாற்றிக்கலான்னு நினைக்கிறது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். மாற்ற முடிவுகளை எடுப்பதற்கும் நல்லாயிருக்கும். ஜூன் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:35க்கு தொடங்குது. தனஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதனும் அங்கேயே 2லேயே இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கும் பணவரவு நல்லாயிருக்கும், வேலைக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:33க்கு மக நட்சத்திரம். சிம்மராசியில் நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. அதே மக நட்சத்திரத்தில் செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குது. இந்த கேதுவானவர் எப்படி இருக்கார்? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு தைரியத்தை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அதில் வந்து ஏதாவது ஒரு புதிய முடிவுகள், அந்த முடிவுகளை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். உறவுகள் சார்ந்த வகையில் நெடுநாளாக ஒரு பகை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய வகையில் இன்றைக்கி மனநிலைகள் அமையும். நாமளும் முடிவுகள் எடுத்து மாற்றிக்குவோம். மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜூன் 30 திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து சூரிய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதாவது ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. சுக்கிரன் விரயத்துக்கு வந்தாலுமே சூரியனை போல செயல்படுறதுனால மற்றும் ராகுவை போல செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரயாணம், கோயிலுக்கு போகிறது வர்றது, அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகள் நல்லாயிருக்கும். மற்றும் சுப செலவுகளாக இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரமே தான். சூரியன் ராகுவை போலவும் சுக்கிரனை போலவும் செயல்படுகிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு டயர்ட்னஸ் உருவாகும், அல்லது திடீர் செலவுகள் வரும். வந்தாலும் அது வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரிய செலவாக வந்துடாது. ஒரு அத்தியாவசிய செலவாகவே இருக்கும். அதே போல் சிறு பிரயாணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு புதியசாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, புதுசாக ஒரு தொழிலை நடத்துறது, இது மாதிரியான எண்ண அலைகள் ஓடக்கூடிய நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.